நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். நாடா டுடேல இருந்து பாலமுருகன். நாடா டுடே சார்பா தொடர்ந்து இந்த வரலாற்று பதிவுகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா தேனி மாவட்டத்தோட வரலாறை பதிவு பண்ணிட்டு வரோம். குறிப்பா காமாட்சிபுரத்துல இருந்து காமாட்சிபுரம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கிறோம். காமாட்சிபுரத்தை பற்றி நாடார்கள் முழுமையாக நாடார்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியிலிருந்து பல பகுதிகளுக்கு இந்தியா முழுவதும் அந்த காமாட்சிபுரத்தில் பிறந்தவங்க மைக்ரேட் ஆகி பல இடங்கள்ல இருக்கிறாங்க. அங்கு போன இடங்கள் எல்லாமே சங்கங்களை உருவாக்கியிருக்காங்க. நம்ம சென்னையில் உள்ள சங்க தலைவர்களை சந்திச்சோம். இன்றைக்கு ஆந்திராவில் திருப்பதியில ஒரு சங்கம் இருக்கு, நாடார் சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தை உருவாக்கியவர் இந்த காமாட்சிபுரத்தில் பிறந்தவர் தான் உருவாக்கியிருக்காங்க. தற்போது அவங்க இல்லாத காரணத்தினால அவங்களோட மகள்கிட்ட இன்னைக்கு அந்த சங்கத்தை பத்தியும் அந்த சங்கத்தை உருவாக்கிய தலைவரை பத்தியும் அவங்ககிட்ட கேட்க இருக்கிறோம். வாங்க கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். சரிம்மா, சொல்லுங்க. அதாவது நாங்க தொடர்ந்து இந்த காமாட்சிபுரத்தினை பத்தின தகவல் எல்லாமே பதிவு பண்ணிட்டே வரோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய நாடார் சங்கத்தை உருவாக்கியது உங்க தந்தையாருங்கிறது தெரிய வந்தது. ஸோ இப்போ அவங்க இல்லாத ஒரு சூழல்ல உங்கள்கிட்ட அந்த சங்கத்தை பத்தின தகவலை முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. என்னை ஈன்ற அன்னைக்கும் என்னை உருவாக்கிய என்னுடைய தந்தைக்கும் நன்றி. நான் திருப்பதியில பிறந்த நானு. முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. என்னுடைய பெயர் செல்வி. நான் யோகா மாஸ்டரா இருக்கிறேன். நான் பிறந்தது திருப்பதியில. என்னுடைய தந்தை காமாட்சிபுரத்தை சேர்ந்தவங்க. காமாட்சிபுரத்துல திருப்பதியில தொழில் தொடங்கி அங்க குடிபெயர்ந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்க. எனக்கு திருமணம் பண்ணி வச்சவங்க அவரும் என்னுடைய கணவர் காமாட்சிபுரத்தை சேர்ந்தவங்க. அவர் சென்னையில் இருக்கக்கூடிய காமாட்சிபுரம் வாழ் நாடார்கள் உறவின் முறையில் தலைவராக இருக்கிறாங்க. நான் 10th முடிச்ச உடனே எனக்கு எங்கள் அப்பா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நான் 10th முடித்த பிறகு என்னுடைய கணவர் தான் என்னை +2 படிக்க வச்சு என்னை BA படிக்க வச்சு நான் MAல 3 டிகிரி எடுத்திருக்கேன். MSCல சைக்காலஜி முடிச்சிருக்கேன். MA MPhil யோகா படிச்சிருக்கேன். இதெல்லாம் என்னுடைய கணவரோட துணையோட தான். யோகாவில் சென்டர் வீட்லேயே மனவளக்கலை யோகான்னு சொல்லிட்டு வீட்லேயே சென்டர் வச்சு டெய்லி கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய குழந்தைகளை ஒரு பையனும் பொண்ணும் நல்லா படிக்க வச்சு, பையன் அப்ராடில் லண்டனில் அவர் இன்ஜினியராக இருக்கிறாங்க. என்னுடைய மகள் MDS படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க டென்டிஸ்டா இருக்கிறாங்க. இப்போ MDS மேல் படி படிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா வெல் எஜுகேட்டடா நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ அதாவது நீங்க ஆந்திராவில் பிறந்தவர், அதாவது நம்முடைய அந்த ஆந்திரா நாடார் சங்கத்தை உருவாக்கிய தலைவரோட மகளா இருக்கிறீங்க. அதை பத்தி சொல்லுங்க. உங்க அந்த உறவு முறை எப்போ எந்த காலகட்டத்துல உருவானது? உங்க தந்தையாரோட அந்த அந்த அதை உருவாக்குன விதம் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி சொல்லுங்க. என்னுடைய தந்தையார் பேர் MS சிவசுவாமி. அவங்க காமாட்சிபுரத்துல பிறந்து அங்க வளர்ந்து ஒரு கட்டத்துல அந்த ஊர்ல இருந்து வெளியில சென்னையில இங்க வரதராஜ நாடார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயா இருக்கிறாங்க. அவங்க கம்பெனியில கொஞ்ச நாள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தொழில் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க எங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அக்கா, தங்கச்சி, அவங்க தம்பி எல்லாரையும் சென்னை கூப்பிட்டு இங்கேருந்து சைக்கிள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் விருத்தி பண்ணிக்கிட்டு இங்கேருந்து திருவள்ளூர், அரக்கோணம், ஊத்துக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கடைசியில் திருப்பதியில் போய் சேர்ந்தாங்க. அவங்க 1965 திருப்பதிக்கு போயிட்டாங்க. திருப்பதியில் போய் அங்கே வியாபாரம் நல்லா நடக்குன்ற ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே அங்கேயே கம்பெனி வச்சு, மிட்டாய் கம்பெனி வச்சு அங்கேயே அவங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் கூப்பிட்டு போய் அங்கேருந்து வியாபாரம் தொழில் பண்ணி நல்ல இது முயற்சி பண்ணி நிறைய என்ன சொல்றது, மிட்டாய், பிஸ்கெட்ஸு, அப்புறம் கமர்கட்டு, சாக்லேட், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வியாபாரத்தை விருத்தி பண்ணிகிட்டே வந்தாங்க.
அவங்களுடைய வளர்ச்சி வந்துட்டு அந்த 65ல் போனதுல இருந்து அவங்களுடைய ஒரு 2025 வரைக்குமே அவங்க வந்து நல்ல வளர்ச்சி. எந்த தொழிலை தொட்டாலும் எங்க அப்பா வந்து மண்ணை தொட்டா கூட பொண்ணாயிடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்ல வளர்ச்சியான நிலையில இருந்தாங்க. அந்த வியாபாரத்துல சம்பாதித்த காசையும் ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணாம அவங்க வந்து நிலங்கள் வாங்குறது, இடங்களை வாங்குறது, கம்பெனியை விருத்தி பண்றது, பெரிய பெரிய மிஷினரிஸ் வாங்குறது, அந்த மாதிரி பண்ணிட்டு நல்ல ஹை பீக்ல இருந்தாங்க. என்னுடைய திருமணத்திற்கு கொஞ்சம் ஒரு வருடத்திற்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஆந்திரால இருக்கிறோம், இங்க வந்து தமிழர்களுக்கான அந்த நாடார்களுக்கான ஒரு சங்கம் வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு, அது சம்பந்தமா பக்கத்துல இருக்க கிராமத்து ஆளுங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேர்ந்து, திருப்பதியில இருப்பவங்களும் ஒண்ணு சேர்ந்து வந்துட்டு 1984ஆம் ஆண்டு அந்த திருப்பதி நாடார் நல சங்கம் வந்து உருவானது. அப்போ உருவானப்ப அங்க வந்துட்டு வெறும் 30 தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 30 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து அந்த சங்கத்தை உருவாக்குனாங்க. சங்கம் வந்துட்டு நல்லபடியா நடந்துட்டே இருந்தது. சங்கத்துக்குன்னு தனியா இடம் இல்லாதனால அப்பா வந்து நிறைய பெரிய இடங்கள்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. அவங்க கம்பெனி வச்சிருந்தது வந்துட்டு ஒரு 1.5 ஏக்கர் நிலத்துல இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, இந்த முதல் வருடம் ஆண்டு விழா டைம்ல வந்துட்டு எல்லா மக்களையும் கூப்பிட்டு அங்க அந்த இடத்துல வச்சு ஆண்டு விழா நல்லா சிறப்பா கொண்டாடினாங்க. அது நல்லபடியா அமைஞ்சனால என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு 5-6 வருடங்கள் வந்து அந்த இடத்துலயே வச்சு நல்ல ஆண்டு விழா சிறப்பா செய்தாங்க. நல்ல வளர்ச்சி இருந்தது நாடார் சங்கத்துல. அப்பா தலைவரா இருக்கிறதுனால எல்லாருமே அப்பா சொல்றது எல்லாமே கேட்பாங்க. அப்பாவும் ரொம்ப ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்க. ஃபர்ஸ்ட் அது சொல்லப்போனா ரொம்ப ஒழுக்கமானவங்க, கட்டுப்பாடா இருப்பாங்க, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதனால அவங்க என்ன சொன்னாலும் அண்ணன் சொன்னா நம்ம செய்யணும் அப்படின்ற நிலைமைக்கு எல்லாருமே அப்பாவுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போதுதான் சொந்தமா அவங்களுக்கு நிலம் அங்க திருப்பதி நாடார்களுக்காக ஒரு இடத்த வாங்கினாங்க. திருப்பதியில ஜீவகோணான்ற இடத்துல வந்துட்டு ஒரு இடம் வாங்கி ஒரு 2-3 ஆண்டுகள் அந்த இடம் சும்மா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் ஷெட்டு மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய திருமண மண்டபம், ரொம்ப பெரிய திருமண மண்டபம், நிறைய காருங்களே ஒரு 100 கார் நிக்கிற அளவுக்கு அந்த மண்டபம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப நல்ல வளர்ச்சி. இன்னைக்கு வந்து ஒரு 130 குடும்பங்கள் தலைக்கட்டு வந்து இருந்து சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் எல்லா இடத்துலயும் அப்பாவோட தான் முன்னோடியா இருக்கும். ஒரு ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னா இதுக்கு வந்து நன்கொடை கொடுக்கணும்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பயே எடுத்து கையில வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்பா சொல்லுவாங்களா 30,000 ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலாம், அதாவது 8,000ல இருந்து 30,000 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 30,000 அப்பாவோட தான் இருக்கும். அந்த மாதிரி இப்ப கடைசியா கௌரவ தலைவரா இருந்துதான் அவங்க இருந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்களுடைய எல்லா இதுலயுமே வந்து அப்பாவோட பேரு தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் எல்லாத்துலயுமே. அந்த அளவுக்கு சிறப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பாவுக்கு வந்துட்டு நாடாரு அந்த சமுதாயம் வந்து நல்லா மேலோங்கி நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். காமாட்சிபுரத்துல வந்துட்டு அவங்க காமாட்சிபுரம் அந்த மக்கள் மேல ரொம்ப எங்க அப்பாவுக்கு ஈர்ப்பு அதிகம். வருடத்துக்கு ஒரு முறை வந்துட்டு காமாட்சிபுரம் கண்டிப்பா போயிடுவாங்க. அங்க இருக்கிற இயற்கை, அது எங்க மாமனார் வீட்டு தோட்டம், அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அங்க இருக்கிற குளிக்கிற இடம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ரொம்ப விருப்பப்பட்டு நாங்களும் வருஷத்துக்கு 1 இல்லை 2 வாட்டி காமாட்சிபுரம் போய் ஒரு வாரம் 10 நாள்லாம் இருந்திருக்கிறோம். மாமா அத்தை இருக்கும் போதெல்லாம் 10 நாள்லாம் அப்படி இருந்திருக்கிறோம். இருந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஒரு வருஷம் இங்க இந்த சென்னையில இருக்கக்கூடிய இந்த டென்ஷன்ல இருந்தா கூட அங்க போயிட்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்கும். அங்க போயிட்டோம்னா மனசு உடம்பு எல்லாமே நல்லா இருக்கும். எங்க அப்பா வந்து சின்ன வயசுல அயமா கூட அவங்க அப்பா இறந்த பிறகு அங்க வருஷ நாட்டுக்கு வந்து இந்த பக்கம் வெள்ளக்கணவான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மலை ஏறி போய் அங்க வியாபாரம்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் அவங்களுடைய growth இருந்தது. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க 80 வயசுக்கு அப்புறம் எங்க அப்பா அதை ரொம்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சின்ன வயசுல அப்படியெல்லாம் அந்த மலையில ஏறினேன், இனி இப்ப என்னால ஏற முடியலையே, எனக்கு 80 வயசு ஆயிருச்சு, எனக்கு ஏறணும் அதுல ஒரு வாட்டியா, அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி இந்த ஆசை எப்படியா நிறைவேற்றணுமே நாங்களும் நினைச்சிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா அவங்களோட 82வது வயசுல இப்ப 2024ல காமாட்சிபுரம் திருவிழாவுக்காக போயிருந்தோம். போனோடனே எங்க வீட்டுக்காரு அப்புறம் தங்கையோட வீட்டுக்காரு 2 பேரும் மருமகங்க சேர்ந்து, வாங்க நீங்க சாதனை படைக்கணும், 82 வயசுல இந்த வெள்ளக்கணவா மலையை நீங்க ஏறணும்னு சொன்ன உடனே
எங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், எப்படியோ ஏறின்னு சொல்லிட்டு ஏறிட்டாங்க. அங்க கூட வந்த ஊர்ல இருக்கவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அது எப்படி 82 வயசாகுது இந்த மலையை துத்தி கித்தி ஏறி அவங்க வந்து கடைசி வரைக்குமே வந்துட்டு எங்க அப்பா ஒரு பெரிய சாதனையாளராக தான் இருந்தாங்க. எதையுமே வந்து முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அதாவது முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதை செஞ்சு கட்டிடுவாங்க. ஆனா எங்க அப்பா வாயில இருந்து உன்னால இது முடியாதுடா, நீ செய்ய முடியாது, அந்த மாதிரி வார்த்தைகள் வரவே வராது. எதிர்மறையான வார்த்தையே வராது. எதுனாலும் உன்னால செய்ய முடியும், நீ போ. நானே வந்து ரொம்ப பயப்படுவேன். நான் வந்துட்டு படிப்புல இருந்து ஒரு சின்ன வயசுல திருமணமானதெல்லாம் ரொம்ப பயப்படுவேன். எங்க அப்பா சொல்லுவாங்க, நீ வந்து தைரியமான ஆளு, நான் எப்படி இருக்கிறேன் என்னைய மாதிரிதான் நீயும் இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லி அது எப்படிதான் வந்தது, தைரியம் தெரியாது படிப்புல. அதுக்கப்புறம் குடும்பத்துல எல்லா விஷயங்களையுமே வந்து முன்னாடி இப்ப என்னுடைய அப்பா வீட்டு சைட்ல என் குடும்பத்துல நான் என்ன சொல்றேனோ, அப்பாவுக்கு அடுத்து இப்ப நான் என்ன சொல்றேனோ எல்லாருமே கேட்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலியா மன வலிமையோட நானும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய முயற்சிகள் அதுக்கான பயிற்சி கூட நான் எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறேன். அதனால நல்லா சிறப்பா எங்களுடைய குடும்பம் இருந்துகிட்டு இருக்கு. எங்க அப்பா வந்துட்டு ரொம்ப கடுமையான உழைப்பாளி. அவங்க வந்து ஒருத்தர் மாதிரி நல்லா பணம் வந்துருச்சு நம்ம சும்மா உட்காரணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. மிட்டாய் கம்பெனி வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பண்ணும்போதே அவங்களுக்கு வந்துட்டு சரி இன்னும் ஏதோ ஒண்ணு செய்யணும். அவங்களுடைய வயசு அந்த மாதிரி ஒரு 35 வயசுல அந்த மாதிரி இப்ப யாரையும் பார்க்கவே முடியாது. கோழி பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல 4 ஏக்கர் இடத்த வாங்கி திருப்பதியில இருந்து அங்க போய் கோழி பண்ண வச்சு அதை சிறப்பா நடத்திட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் விவசாயத்து மேல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் எங்க அப்பாவுக்கு. ஏன்னா காமாட்சிபுரத்து மண் இல்லையா. என்ன பண்ணாங்க, வெங்கடகிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு 4.5 ஏக்கரோ 5 ஏக்கர் இடத்த வாங்கி அங்க விவசாயம், வாழை மரம், வேர்க்கடலை, ரொம்ப சிறப்பா. மாடு அந்த வெங்கடகிரின்ற ஊர்ல மாட்டு பண்ண மாதிரி மாடு வளர்க்கணும்ட்டு விஜயவாடால இருந்து மாடு வரும் லாரியில, பெரிய பெரிய எருமை மாடு, டெல்லி மாடு வரும். வந்த அது ஒரு 20 மாடுங்களை வச்சு கண்ணுக்குட்டை வச்சு கண்ணுக்குட்டிங்களை அதுக்கான அந்த கரெக்டான நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க. காமாட்சிபுரத்துல வறுமையில இருக்கக்கூடிய அவர்களால இதுக்கு மேல வாழவே முடியாது, ரொம்ப வறுமை கோட்டுக்கூட கீழே இருக்கிறவங்கள கூப்பிட்டு வருவாங்க. அங்க இருந்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்கான ஒரு புது வாழ்க்கையை ஒண்ணு உருவாக்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கோழி பண்ணை வச்சிருக்கும் போதும் அவருடைய சித்தப்பா அவங்கள பிள்ளைங்களை கொண்டாந்து வச்சாங்க. வெங்கடகிரின்ற இடத்துல அந்த விவசாயம் பண்ணும் போதும் காமாட்சிபுரத்துல இருந்து ஒரு அப்பையாவை கூப்பிட்டு வந்து அவங்க குடும்பத்தோட கூப்பிட்டு வந்து வச்சிருந்து நல்லபடியா விவசாயம் பண்ணாங்க. அதோட விட மாட்டாங்க, நிறைய இடங்களை வாங்கி போடுறது சரிங்களா. மாட்டு பண்ணை, எறா பண்ணை சரிங்களா. கம்முனே இருக்க மாட்டாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. எறா பண்ணை வச்சிடுறது, எறாங்களை வளர்க்குறது. மிட்டாய் கம்பெனி அப்படின்னா சரி சிம்பிளா ஏதோ பண்ண பெரிய பெரிய மிஷினரிஸ் எடுத்து போட்டுருவாங்க. பிஸ்கெட்ஸ் ஃபேக்டரி வச்சுட்டு பிஸ்கெட் ஃபேக்டரியை பெருசா வச்சு கேக்கு பிஸ்கெட்ஸு எதை தொட்டாலுமே அது வந்துட்டு அப்படியே அது 10 மடங்கு அவங்களுக்கு ஒரு லாபம் தரக்கூடியதா இருந்தது. நிறைய மலை அடிவாரத்துல ஒரு 5 ஏக்கர் இடம் வாங்கி போட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கூட அந்த கம்பெனி கூட வந்துட்டு ஒரு 1.5 ஏக்கரு அது இவங்களுக்கு தேவையானதை வச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களை நம்பி வந்தாங்க இல்லையா காமாட்சிபுரத்துல இருந்து அவங்களுடைய சித்தப்பா பசங்க, அவங்களுடைய தங்கை, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு வீடு கட்டி அவங்கள சுத்தி எல்லாரையும் இருக்க வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் 10-15 குடும்பம் வந்துட்டு சுத்தி இருந்தாங்க. அதே மாதிரி யாராவது வர்றாங்க அப்படின்னா அந்த வியாபாரம் கத்துக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட வச்சிருப்பாங்க, வியாபாரம் செய்ய வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் போய் தனியா பண்றேனே அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா அனுப்பிடுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க சுத்தி இருக்கிறவங்க, ஐயோ நம்ம கிட்ட அவங்க இல்லைன்னா இது பண்ண முடியாது அப்படின்னா, எல்லாம் பண்ண முடியும், நம்ம வியாபாரத்தை அவங்க எடுத்துக்குவாங்களே, அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கு நடக்கிறது நடக்கும், அவங்க பண்றது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருப்பதியில ஒரு 50 தொழில் பண்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் காமாட்சிபுரத்துக்காரவங்க தான். எல்லாம் எங்க அப்பா கூப்பிட்டு வந்து இங்க அவங்க கீழே வச்சு எல்லாத்தையும் பழக்கி விட்டுட்டு நிறைய இப்ப என்ன சொல்றது புதுசா தொழில் முனைவோர்கள் எல்லாருமே வந்துட்டு தொழில் பண்ற அந்த யார் ஓனர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் எங்க அப்பானால உருவாக்கப்பட்டவங்க தான். யாரை பார்த்து வந்துட்டு பொறாமையே படமாட்டாங்க சரிங்களா. யாரை பார்த்து பொறாம மாட்டாங்க அவங்க. ஆனா கடைசி நேரம் வரைக்குமே வந்துட்டு அவங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு ரொம்ப 83 வயசாயிருச்சு, ஏன் இதுக்கு மேல நீங்க செய்ய முடியாது, ஏன்னா ஏன் முடியாது, நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒண்ணு ஒரு டாக்டர் காலி பண்ணி போயிட்டாங்க. கீழே அந்த இடம் வந்து காலியா இருந்தது. இவங்களுக்கு 83 வயசாயிருச்சு. நாங்க சொல்றோம் வேண்டாம்யா, அது சும்மா ஏதோ வர்ற வாடகைக்கு விட்டுருங்க அப்படின்னு சொன்னா கீழே இறங்கிட்டாங்க.
2 மாடி இறங்கி போய் ஆளுங்களை வச்சு அந்த இடத்த அழகா கட்டி அதை வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு விட்டு, ரொம்ப ஆச்சரியம். நாங்களாம் அதெல்லாம் செய்வோமான்னா நிச்சயமா செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ கூட வந்துட்டு கடைசியா நம்ம சங்கத்துல, நாடக சங்கத்துல, திருப்பதி நாடக சங்கத்துல கோயில் ஏற்கனவே கட்டியிருந்தாங்க, விநாயகர் கோயில். அது வந்துட்டு இப்போ கும்பாபிஷேகம் நடத்துனாங்க. அந்த கும்பாபிஷேகத்துல வந்துட்டு ஐயா தான் முன்னாடி உட்காரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஐயாவும் அம்மாவும் தான் முன்னாடி உட்காந்துடணும். அது வந்து எப்ப நடத்துனாங்க, டிசம்பர்ல நடந்தது. ஆனா வந்து அப்பா செப்டம்பர்ல இறந்துட்டனால எல்லாருமே சொன்னாங்க, எங்களுக்கு வலது கை உடைஞ்சு போன மாதிரி இருக்கு, ஐயா இல்லாம நாங்க எப்படி பண்ண போறோமோ தெரியல அப்படின்ற அளவுக்கு ஐயா வந்து எல்லா இடத்துலயுமே சிறப்பா நல்ல இது எங்களையும் பிள்ளைங்களையும் ரொம்ப ஒழுக்கமா வளர்த்தாங்க. அதே மாதிரி நாங்க எங்களுடைய வாழ்க்கையிலேயே எங்க ஐயா எல்லா இடத்துலயுமே, எங்க ஐயாவோட தலையீடு இல்லாம நாங்க இந்த அளவுக்கு வந்திருப்போம் அப்படின்னா கூட எல்லாருமே, எங்க அக்கா தங்கச்சிங்க தம்பி எல்லாருமே வந்துட்டு எங்க அப்பாவோட அந்த தலையீடுனாலதான், அவங்களுடைய உதவினாலதான் நாங்க எல்லாருமே மேல பெரிய ஆளுங்களா வந்திருக்கிறோம். எங்க அப்பா இல்லாதது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு. சரி, ஓகே. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, அவங்க அப்பாவை பத்தின தகவல்லாம் கொடுத்தீங்க. ஓகே, இப்போ அதாவது நாங்க நிறைய பேரை சந்திச்சிருக்கோம். இந்த காமாட்சிபுரத்துல பிறந்து பல ஊர்கள்ல இருக்காங்க, எல்லாருமே சந்திச்சுட்டு வரோம். இதுல எல்லாரத விட இப்ப நாங்க டாக்டர் இருக்காங்க, வேற ஜட்ஜி இருக்காங்க, பல ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, அந்த மாதிரி பலரும் இருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த யோகாங்கிற கலையில வந்து கற்று திறந்து இன்னைக்கு ஒரு ஸ்கூல் தான் நடத்திட்டு வரீங்க. இந்த யோகா கலையை எப்போ கத்துக்கிட்டீங்க? அதோட எத்தனை பேருக்கு நீங்க வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட எத்தனை பேர் பயிர்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா வந்து நாங்க சின்ன வயசுல எங்க அப்பா வந்து யோகா நல்லா பண்ணுவாங்க. அவங்க ஒரு மாஸ்டர்கிட்ட திருப்பதியில யோகா கத்துக்கிட்டு டெய்லி வீட்டுல வந்து 1 மணி நேரம் யோகா பண்ணுவாங்க. தலையில கடைசியில சிரசாசனம் நிற்பாங்க, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம். அந்த மாதிரி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட யோகா பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது நாங்க சும்மா தான் பார்ப்போம். ஒரு வயசு வரப்ப எங்களையும் என்ன பண்ணாங்க, ஒரு 11 வயசுக்கு அப்புறம் எங்களையும் வீட்டுல சின்ன சின்னதா ஆசனாஸ்லாம் போட விடுவாங்க, கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ண விடுவாங்க. இந்த மாதிரிலாம் பழகிட்டே வந்தோம். பெருசா ஒண்ணும் கிடையாது. நானும் வரும்போது எனக்கு ஒரு கட்டம் வரும்போது அது எப்படி வந்தோம் என்னன்னு தெரியல. சரி கத்துக்கணும், யோகா கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, மனவளக்கலை வேதாத்ரி மகிழ்ச்சியோடது கத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னோடனே சரி அங்க போய் நான் நினைச்சேன் யோகானா ஏதோ ஆசனாஸ்லாம் சொல்லி தருவாங்கன்ட்டு. அவங்க போனோன்னு என்ன சொன்னாங்கன்னா, உடற்பயிற்சி சொல்லி தருவோம், ஆனா தியானம் தான் இங்க ரொம்ப முக்கியமானது, இதுல வந்து நிறைய கோர்ஸ் எல்லாம் இருக்கு, பிரம்மஞானம், அருள்நிதி, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி நான் ஜாயின் பண்ணி அதுல வந்துட்டு கத்துக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. பண்ண உடனே உடம்பு ரொம்ப கொஞ்சம் சரியில்லாம இருந்த டைம்ல உடல் நிலை ரொம்ப தேர ஆரம்பிச்சுது, மனசு ரொம்ப லேசானது, ரொம்ப நல்லா இருந்தது மனது. அப்படின்ன உடனே என்ன பண்ண, சரி அதுல ஒரே முழு மூச்சா இறங்க ஆரம்பிச்சிட்டேன் யோகால. அப்ப பிரம்மஞானம், அருள்நிதி அப்படின்ற பட்டங்கள்லாம் வாங்கின உடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்னுடைய கணவர்கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வீட்லயே வந்து யோகா சென்டர் வச்சா நல்லா இருக்கும், எனக்கு அது மாதிரி ஆசையா இருக்குன்னு சொன்ன உடனே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மேல் ஃப்ளோர்ல வந்து யோகாக்குன்னு தனியா சென்டர் போட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே ஸ்டார்டிங்ல நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டா என் கூட நிறைய பேர் சர்வீஸ் பண்ணுவாங்க. நிறைய மக்கள் இங்க வந்து தீட்சை, அந்த மனவளக்கலை வந்து தீட்சை ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல வந்து தீட்சை வாங்கியிருக்கிறாங்க. வருவாங்க, நிறைய கத்துக்குவாங்க, நிறைய கோர்ஸு. இதுல பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஏ அப்படி நிறைய கோர்ஸ் எல்லாம் நம்ம சென்டர்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இப்போ கூட வந்து ஒரு 15 பேர் ரெகுலரா வர்றாங்க. ரெகுலரா வந்து தியானம் பண்றது, உடற்பயிற்சி பண்றது டெய்லி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வந்துட்டு வாரத்துல ஒரு 3 நாளாவது கண்டிப்பா மேல வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என்ன சப்போஸ் நான் இப்ப அப்பா இல்லாதனால அம்மா கிட்ட திருப்பதியில இருக்கிறேன், எனக்கு அங்க இருக்கும்போது கூட எனக்கு இங்க ஞாபகம் வந்துட்டு இருக்கு, இந்த டைம்ல இவங்க தியானம் பண்ணுவாங்க, எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்றதும் எனக்கு ஞாபகத்துல இருக்கும். இப்போ நீங்க யோகா மாஸ்டர் இருக்கீங்க, இதுல பல படிப்புகள் படிச்சிருக்கீங்க, என்னென்ன படிப்புலாம் படிச்சிருக்கீங்க? இதுல வந்து நான் நம்ம பிரம்மஞானம், அருள்நிதி இந்த இது முடிச்சதுட்டு இதுல வந்து எம்ஏ முடிச்சிருக்கேன். நான் யோகால வந்து எம்ஏ முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வேற தனியா முடிச்சிருக்கேன் இந்த யோகா இதுல. இந்த யோகா ரிலேட்டடா வந்துட்டு எம்எஸ்சியில வந்து சைக்காலஜி ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து டிஸ்கன்யூ ஆயிடுச்சு இந்த கொரோனா டைம்ன்றதுனால, அதை ஃபுல்லா முடிக்க முடியாம நிறுத்தி வச்சுட்டேன். அது ஒண்ணு. பிஹெச்டி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு, இந்த கொரோனா டைம்ன்றனால அதெல்லாம் அப்படியே நின்றுச்சு.
எம்ஃபிலே அதிகம் தான் அப்படி நானே அதோட இருக்கிறேன். இந்த யோகால இருந்து நாங்க பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது என்ன அப்படின்னா, சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது. நாங்க ஒரு இடத்துல பயிற்சி எடுத்துருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஊனமுற்றவங்களுக்கு இல்லையா, கண்ணு தெரியாதவங்க பிள்ளைங்களுக்கு போயிட்டு பயிற்சி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 10 வருஷம் போய் அவங்களுக்கு தொடர்ந்து அந்த மே மாசம் அவங்க ஒரு கோர்ஸா வருவாங்க. பிள்ளைங்க மொத்தமா டிகிரி படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க. ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்க குரூப்பா போயிட்டு அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் முதியவர்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கிட்ட ஒரு முதியோர் இல்லம் ஒன்று இருக்கு. அங்க ரெகுலரா போக ஆரம்பிச்சேன். ஒரு 2 வருஷம் போயிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போதே எனக்குள்ள எப்படிதான் அந்த ஆர்வம் வந்துச்சோ தெரியல. எனக்கு முதியோர் இல்லம் வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஏற்பட்டுருச்சு. சரி, முதியோர்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும், இல்லம் வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தோடனே கொஞ்சம் யோகா கிளாஸ் ஆளுங்களா ஒரு 4 பேர் 5 பேர் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணோம், சிறுவாபுரி அப்படின்ற இடத்துல வந்துட்டு இடம் வாங்கி போட்டிருக்கோம். அவை மூதாட்டியார் காப்பகம் அப்படின்ற மாதிரி முதியோர் இல்லத்துக்காக இடம் வாங்கி வச்சோம். அதுக்கப்புறம் அந்த கொரோனானால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி அப்படியே நின்றுருக்கு. அது தொடர்ந்து செய்யணுன்ற எண்ணம் வந்து இருக்கு. எங்க அப்பா, நான் சின்ன வயசுல வந்து எங்க அப்பா கிட்ட நிறைய இந்த குழந்தைகளால புறக்கணிக்கப்பட்ட முதியோர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க. அப்பா வந்து அவங்களெல்லாம் ஆதரிச்சு கம்பெனிகளை வச்சிருந்து அவங்கள பாதுகாப்பா, அவங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை செய்வாங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, அவங்களுக்கு தங்குற வசதி அதெல்லாம் கொடுத்து அவங்கள பாதுகாத்து அவங்களுடைய கடைசி காலம், அவங்களுடைய உயிர் நீக்கிறக்கூடிய அந்த காலத்துல கூட அவங்க இங்க மரணம் அடைஞ்சா அவங்கள நல்லா ரொம்ப கிராண்டா அவங்கள தூக்கிட்டு போய் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்ததுனால இன்ஃபேக்ட் என்ன தெரியாது, எனக்கு வந்து அந்த முதியோர்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கான முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நாங்க வந்துட்டு. இப்போ அக்கா கிட்ட கேட்டோம், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது ஒரு தலைவர் உருவானது எப்படி, அந்த ஒரு தலைவர் மூலமா, அதாவது ஒருவரால அன்னைக்கு வந்து ஒரு சங்கமே உருவாயிருக்கு. அதுவும் நம்ம ஸ்டேட்ல இல்லை, வேற ஒரு ஸ்டேட்ல போய் சிறப்பா ஒரு சங்கத்தை உருவாக்கி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தெல்லாம் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த பெரியவருக்கு நம்மளுடைய ஒரு அஞ்சலியையும் நம்ம இந்த நேரத்தில் வந்து செலுத்துறோம். ஸோ அவங்களோட பிள்ளைகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு செயல், அதாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸை வந்து அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தந்தை விட்டு போன மாதிரி ஒரு முதியோர்களுக்கு அவங்க உதவி செய்யணுங்கிற மாதிரி அந்த ஒரு இடத்தையும் வாங்கி வச்சு அதுக்குள்ள பணியையும் அவங்க செஞ்சுட்டு வராங்க. இவங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறோம். அவங்களுடைய அந்த முதியோர்களை அந்த கனவை, அந்த முதியோர் இல்லத்தை உருவாக்கி பல முதியோர்களுக்கு அவங்க உதவிகரமாக இருப்பாங்கிற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம். நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.